அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்லுக்கு மருந்தடிக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கிறேன். இந்த கண்டத்தில் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன். யாழ்ப்பாணத்தில் 23 வயது இளைஞர் எலிக்காய்ச்சலால் இறந்திருக்கிறார். ஏற்கனவே பலர் இறந்திருக்கிறோம். பலர் என்று சொன்னால் 7-8 பேர் இறந்திருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எலின்றது எங்களோட வாழ்க்கையில் வீட்டோடு சேர்ந்து கொண்டு தான். பழைய காலத்திலையும் எலிகளின் தொல்லை, எலி பற்றிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்குது. கிணத்துக்கு எலி விழுறது, வீட்டு முகாட்டில் எலி இருக்கிறது எல்லாம் இருந்திருக்குது. அப்போ சுகாதார வசதிகள் குறைஞ்ச காலம், ஆனால் இறப்புகள் ஏற்படையில். இப்போ சுகாதார நலனோன்பு திட்டங்கள், சுகாதார விழிப்புணர்வு, அறிவு, மருத்துவ வசதி எல்லாம் அதிகரித்த காலத்தில் ஏன் இப்படி இறப்பு ஏற்பட்டிருக்குன்னு நான் சிந்திக்கிற போது என்னால் ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய இருந்தது. என்னென்னு சொன்னால், முந்தின காலத்தில் சாப்பிட்ட உணவு வகைகள் எல்லாம் இயற்கையானதும் எங்களோட நோயை எதிர்க்கக்கூடிய தன்மை உள்ள இயற்கையான உணவுகளை சாப்பிட்டோம். இப்போ எல்லாம் செயற்கை புரோயிலரை சாப்பிட்றோம். குறிப்பாக புரோயிலர், யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் புரோயிலர் சாப்பிட்றோம். மற்றது உணவு பழக்க வழக்கம், செயற்கையான உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்றோம். பீஸா, பேக்கர்ன்னு சொல்லி சாப்பிட்றோம். அதால் எங்களோட உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மை குறைஞ்சபடியால் சிறிய நோயையும் தாங்க முடியாமல் தான் இந்த மரணம் ஏற்படுது. எப்படி சிறிய நோயையும் தாங்க முடியாமல் தான் இந்த மரணம் ஏற்படுது என்று நான் நினைக்கிறேன். மரணங்கள் ஏற்படுது. அப்போ எங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் நாங்கள் இயற்கையான உணவையும் நோய் எதிர்ப்பு தன்மை உள்ள உணவுகளையும் சாப்பிட்டோம்னு சொன்னால் இந்த இதிலிருந்து விடுபடலாம் என்ற கருத்து. நான் மருத்துவரோ அல்லது மருத்துவத்துறை சார்ந்த படிப்போ படிக்கல, ஒரு விவசாயி அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு விவசாயி என்ற வகையில் இந்த சிந்தனை எப்படி இருக்குது, உங்களோட கருத்தையும் இதில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.